வணக்கம். நாங்க எப்படி தீபாவளி கொண்டாடினோம்னு இந்த ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். இதுதாங்க நான் போட்ட கோலம். மழை பெஞ்சு அழியறதுக்குள்ளேயே ஃபோட்டோ எடுத்தாச்சு. நான் பெருசா வெடிலாம் வைக்க மாட்டேன். என்னமோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்ல. ஆனா மத்தவங்க வெடிக்கிறத வேடிக்கை பார்க்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் இந்த தடவையும் என் அண்ணா பையன்லாம் வெடி வச்சுட்டு இருந்தாங்க. அத நான் அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டு, வீடியோ எடுத்துட்டு இந்த மாரி வேலை தான் செஞ்சுட்டுருந்தேன். என் பையனுக்கு விவரம் தெரிஞ்சு கொண்டாடுற ஃபர்ஸ்ட் தீபாவளிங்கிறனால, இந்த தீபாவளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாவே இருந்துச்சு. எந்த ஒரு பண்டிகையா இருந்தாலும் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கூட கொண்டாடினாலே தனி சுகம் தானே! அப்படிதான் இந்த தீபாவளியும் எங்களுக்கு இருந்துச்சு. அம்மா, அப்பா, அண்ணா, அண்ணி, என் மருமகன்னு நாங்க எல்லாம் ஒரே அமர்க்களமா இருந்துச்சு. இந்த வெடியெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி கிஃப்ட் பாக்ஸ்ல வந்தது. பெரிய வெடியா இருக்குன்னு வெடிக்காமயே வச்சுட்டுருந்தேன். இப்ப எங்க அண்ணா, பையன் எல்லாம் வந்ததுக்கப்புறம், சரி வெடிச்சு தான் பார்க்கலாமேன்னு வெடிச்சது. அதனால எது எந்த பக்கம் போகும், எப்படி வெடிக்கும்னு கணிக்கவே முடியாம எல்லாம் பயந்து நின்னுட்டுருந்தோம். யார் இந்த தீபாவளி என்ஜாய் பண்ணமோ இல்லையோ, என் பையன் நல்லா என்ஜாய் பண்ணான். வெடி வைக்கிறதுன்னா அவ்ளோ பிடிச்சிருந்தது அவனுக்கு. பூந்தொட்டியும், சங்கு சக்கரமும் வச்சான். பெங்களூர்ல என் ஃப்ரெண்ட்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பண்ணியிருந்தேன். வேர்க்கடலை பர்ஃபி, ரவா லட்டு, ரிங் முறுக்கு, அரிசி மாவு வச்ச முறுக்கு. என்னதான் நான் பலகாரம்லாம் பண்ணாலும், எங்க அம்மா பண்ற அளவுக்கு டேஸ்ட் ஈடாகாது. இதுதான் எங்க அம்மா பண்ண பலகாரம். குலாப் ஜாமுன், முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, லட்டு, அப்புறம் ரவா வச்சு சீயம் பண்ணுவாங்க. இந்த பலகாரம்லாம் வச்சு சாமி கும்பிட்டு பல வருஷம் கழிச்சு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். அடுத்த நாள் என்னோட பர்த்டே வந்தது. அதுக்காக எங்க அம்மா எனக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு ஒரு மினி டிஃபன் ரெடி பண்ணியிருந்தாங்க. கேசரி, உளுந்து வடை, வெண்பொங்கல், தேங்காய் சட்னி, சாம்பார்ன்னு. காஸ்ட்லியான கிஃப்ட்ட விட இந்த மாரி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க் யூ.